இன்னைக்கு கமல்ஸ் கிச்சன்ல தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உலக்கு சாதம் வடிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு புழுங்கரிசி பிடிக்கும்னா புழுங்கரிசியில பண்ணுங்க, பச்சரிசி பிடிக்கும்னா பச்சரிசியில பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு சாதத்தை வடிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய் பூ திருகி வச்சுக்கிறோம். 10 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்குங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ சாதத்தை உப்பு போட்டு வடித்தாலும் மிச்ச பொருளுக்கெல்லாம் நமக்கு உப்பு தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு வரமிளகா. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இருப்புச்சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. நெய் காயட்டும். இப்போ நெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிடுங்க. சீரகம் பிடிக்கும்னா அது 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் ஆட் பண்ணல. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வெந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பையும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணுங்க. அதுவும் வேக விட்டி அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. இப்போ இந்த சாதத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் போட்டு நல்லா கிளறிட்டா தேங்காய் பூ சாதம் ரெடி ஆகிடும். சூப்பரான சுவையான தேங்காய் பூ சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பொட்டுக்கடலைக்கு பதிலாக சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க. கடலைப்பருப்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக நாங்கள் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுறோம். சூப்பரான சுவையான தேங்காய் பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.